சங்கரா ஜெயசங்கரா எல்லோரும் குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி கொஞ்சம் சமையல் லேட்டாக எடுத்து, ஆனால் சிம்பிள் சமையல் தான். ஏன்னா வெளியில் போய்ட்டு நான் கறியாக வாங்கிட்டு வரதுக்கு எனக்கு கொஞ்சம் நாழி ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு வந்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ என்ன பண்ணுறாங்கிறத மாமி சொல்லுவாள், நீங்கள் எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. இல்லை, இந்த கீரை ஆஞ்சு நறுக்க லேட் ஆகிடுது வரமுல. இந்த வெறும் கிண்ணத்தில் இந்த சோடா கொஞ்சோண்டு போடுறேன், துளியுண்டு போடுறேன். சோடாப்பா காமிக்க சோடா போடுறோம். சரி, அதுக்கு என்ன பண்ண கீரை மசியல் பண்ணுறதுக்கு கீரை மசியல் சொன்னேனே, கீரை ஆஞ்சு நறுக்க லேட் ஆகிடுதுன்னு சொன்னேன். ஏதோ சோடா போட்டுருங்க. காஞ்சன் இருக்கு கிண்ணம். அரைக்கீரையா முளைக்கீரையா? முளைக்கீரை. முளைக்கீரை இந்த போடுறேன் இதில் கீரையை. நல்லா பசுமையாக இருக்குது. அதை போட்டுட்டு மேலே கீரையை போட்டேன்னா கருப்பாகவே ஆகாது, பச்சை பசேல்னு இருக்கும் கீரை. இந்த சோடா துளியுண்டு ஒரு பிஞ்சு போட்டுட்டு கீரையை அது மேலே நீங்கள் போட்டுருணும். எனக்கும் தெரியாதுமா, எல்லாம் மாமியார் எப்படி செய்கிறான்னு பார்த்துட்டேன். எப்படி கீரை அப்படியே பசுமையாகவே இருக்குன்னு அவள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு அது மாதிரி பண்ணுறேன் நான். இப்போ கீரையில் நிறைய ஃபைபர் இருக்குது, ஃபைபர் சத்து, நார் சத்து நிறைய, அயன் சத்து இருக்குது, அயன் கண்டென்ட் நிறைய, எல்லா சத்தும் இருக்குது. இதில் ஃபைபர் நிறைய இருக்கிறதுனால வாரத்துக்கு ஒரு தடவை சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு நல்ல, குழந்தைகளுக்கும் கொடுங்க. நல்லா மசித்து மாமி வந்து மசித்து காமிப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சியில் அரைக்கிறது அதெல்லாம் வச்சுக்காதீங்க. நல்லா கனத்தை கரண்டி இல்லை உங்களுக்கு வேணா அந்த இதெல்லாம் சொல்கிறாளே ஏதோ அந்த கடையிற இது, அதில் வேணால் கடைஞ்சி பாருங்க. எனக்கு கரண்டியில் தான் கடைஞ்சி எனக்கு பழக்கம். இந்த பாருங்க, இந்த மாதிரி கனத்தை கரண்டி கனமாக இருக்கும். இந்த கரண்டியை வச்சு தான் கடைவேன் நான். இது கொஞ்சம் வெந்துக்கிட்டும், வெந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இவ்வளோ அங்கே வெத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். என்ன தான் போட்டு என்ன வெத்த குழம்பு? அப்பளமும் நிலக்கடலை இதெல்லாம் போட்டு வெத்த குழம்பு வைக்கிறேன் நான். அப்பளம் வெத்த குழம்பா? ஆமாம். அப்புறம்னா உளுந்தப்பளம். ஆமாம், உளுந்தப்பளம். உளுந்தப்பளத்தை எப்படி வெத்த குழம்பு வைக்கிறது? பொரிச்சுட்டா? பொரிச்சு வச்சுருக்கேன் தனியாக. சரி, அதுதான் எடுத்து காமிக்க போகிறேன். நான் வரேன், ஒரு நிமிஷம். இந்த வெத்த குழம்புக்கு இதோ கடுகு போடுறேன், கடுகு கொஞ்சமாக போடுறேன். அப்புறம் வெந்தயம், பெருங்காயம், ஒரு மிளகா வத்தல் வச்சுருக்கேன் பாருங்க, 2 கிள்ளி வெந்தயம், பெருங்காயம், ஒரு மிளகா வத்தல். இதுதான் வெத்த குழம்புக்கு சீக்ரெட்னா அதுதான். வேறு நல்லெண்ணெய் தான் ஊற்றுவா? ஆமாம், நல்லெண்ணெய் தான். ஸோ வெத்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெயே ஊற்றுங்க. அதான் வந்து ஹெல்த்துக்கு நல்லது உடம்புக்கு. கடுகு வெடித்ததுக்கப்புறம் என்ன போடுறாங்கிறத மாமி சொல்லுவாள். ஆமாம், அதோ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சோன்னு சின்னது பண்ணுறேன் நான். சரி, அடுத்தடுத்து போட வேண்டியதான். எல்லோரும் வெந்நீரை காய்ச்சி குடிங்க. எல்லாம் அங்கங்கே ஃபீவர் நிறையா வருது. அதனால் வெந்நீராகவே கொடுங்க. குழந்தைகளும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க, வயசானவாளும் கொடுங்க. ஹோம்மேடு ஃபுட்டாகவே சாப்பிடுங்க. தயவு செஞ்சு வெளியில் வாங்கி சாப்பிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு தயிர் சாதம், ரசம் இது மாதிரி வச்சு சாப்பிட்டா கூட போகும். ஹோம்மேடே சாப்பிடுங்க. ஆமாம், தொடர்ந்து சாப்பிடலாம். அடுத்தது கடுகு வெடிச்சிட்டு இந்த வெந்தயம், பெருங்காயம், மிளகா வத்தல் 3 போட்டிருக்கேன். பெருங்காயம், மிளகா வத்தல். இந்த பெருங்காயம் என்ன ஆகும், பொரிஞ்சிருக்கு இல்லையா, இது நல்லா கரைஞ்சிரும். புளி கரைச்சி ஊற்றினோம்னா கரைஞ்சி 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 அப்படியே வாசனையாக நல்லா இருக்கும். இந்த கருவேப்பிலை போடுறேன், நிலக்கடலை போடுறேன். நிலக்கடலையா? ஆமாம், போடுறேன். அது அப்பளம் ஆல்ரெடி பொரிஞ்சிருக்கிறதுனால இதில் போடணுன்னு அவசியம் இல்லை. போட்டோம்னா பொரிஞ்சு போடும். பொரிச்சு வச்சுருக்கேன் 2 அப்பளம் தனியாக. கொஞ்சம் வதங்கிட்டு அந்த இதாக இருக்கிறப்போ தான் வந்து புரியாத நேரத்தில் தான் போடணுமா இல்லை? ஆமாம், பொரிச்சு விட்டு போடணும். அப்பளத்தை இது மாதிரி பொரிச்சு நொறுக்கி வச்சுக்கோங்க, உளுந்தப்பளத்தை. ஆமாம், இதுதான் அப்பள குழம்பா? அப்பளம் வெத்த குழம்பு. அப்பளம் வெத்த குழம்பு இருக்குது. வெண்டைக்காய், அவரைக்கெல்லாம் வாங்கி வந்திருக்கேன். சரி, ரொம்ப நாள் ஆச்சு வச்சதுனால சரி இதை போட்டு பார்ப்போம். இது நல்லா இருக்கும். இந்த அப்பளம் வெத்த குழம்பு நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். கீரைக்கு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ரொம்ப ஜோராக இருக்கும். அது ஒன்று, கீரைக்கு வேக வேக தண்ணி ஊற்றிக்கணும். அது கீழே இறங்கும் இல்லையா தண்ணி, அது வேக 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 கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசிச்சு உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் கடலை மாவு கடைசியாக கரைச்சி ஊற்றி தாளித்து கொட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா அரிசி மாவு கூட போட்டுக்கலாம்.
1/2 ஸ்பூன். நான் சொல்லியிருக்கேன் நிறையா அதில், இருந்தாலும் பாருங்கள். நீங்கள் கேட்டேன் கீரை மசியல் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க பசுமையாக இருக்கேன்னு கேட்டேன். அதனால் இதில் புளி கரைச்சி அந்த மாதிரி புளி எடுத்துட்டு நல்லா கொதிச்சு குறுகும். வத்த குழம்புனாலே வத்தணும். அப்போ தான் வத்த குழம்புனா வத்தணும். கொதிச்சு வத்தணும். அதுதான் வத்த குழம்பு. புளிக்காய்ச்சல் காயணும். காஞ்சி இதுவாகணும் எல்லாமே. இதுக்கு தேவையான உப்பு, இந்த வத்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த அப்பளத்தை போட்டுடலாம். நொறுக்கின அப்பளத்தை, உளுந்தாப்பழம். ஆமாம். இது ஏன் இப்போ போட்டேன்னா அந்த புளிப்பு உப்பு உரப்பு எரிந்து நல்லா இருக்கும் அப்பளம் சாப்பிட்றதுக்கு, தொட்டுக்க போருங்கிறதுக்கு. இதுக்கு உண்டான சாம்பார் பொடி, வத்த குழம்புக்கு உண்டான சாம்பார் பொடி இந்த தலை தட்டி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் 2 பேர் தாங்கிறதுனால இந்த அப்பளம் வத்த குழம்பும் கீரை மசியல் தான் பண்ணுறோம். ஏன்னா நான் இதுக்கு மேலே பண்ணோம்னா எங்களால் சாப்பிட முடியாது. புள்ளங்க கூட நறுக்கினேன் கறி பண்ணலான்ட்டு. அதான் அது நிறையா இருக்குது எல்லாமே. நல்லா பிஞ்சு புடலங்காயாக பார்த்து வாங்கிட்டு வந்தேன். பூ கூட இருக்கும். நுனியில் பார்த்தீங்கன்னா புடலங்காயில் நுனியில் பூ இருக்கும். புள்ளங்காய் இருக்கும்போது ஒரு வாசனை இது கிடைக்கிது. புடலங்காய் நல்லா பிஞ்சு புடலங்காயா, நாட்டு புடலங்காய் வாங்கிட்டு வந்து சரி கறி பண்ணிடலாம் பார்த்தோம். அப்புறம் கீரை வேறு நிறையா இருக்கிறதுனால கீரையும் இது சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா ஒரு இதுக்கு மேலே தொட்டுன்னு சாப்பிட முடியல. 2 பேர் தான் நாங்கள். குழம்பு கொதிக்கட்டும். அதுக்குள்ளே கீரையை நான் பெரட்டி போடுறேன். மேலாக இருந்ததெல்லாம் அடியில் அப்பப்போ தண்ணியை பார்த்து ஊற்றிக்கோங்க கீரைக்கு, இல்லையா? எஸ், அதே தான். சரி, கொஞ்சம் வேகட்டுமா? ஆமாம், நல்லா வேகட்டும். வெந்திருக்கு, இப்போ இன்னும் கொஞ்சம் வேகணும். என்னென்ன அதுக்கு போடுவேல்? ஜீரகம், உப்பு, பெருங்காயம், அவ்வளோதான். தாளித்து கொட்டுவேன் தேங்காய் எண்ணெயில். அது எப்போ போடுவேல்? இன்னும் கொஞ்சம் வெந்துக்கணும். பாதிக்கு மேலே வெந்ததுக்கப்புறம் தான் போடணும் உப்பெல்லாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன், துளி உண்டு. அவ்வளோ இந்த நனைகிற அளவு இருக்குது பாருங்கள். வேகட்டும். இந்த கீரை மசியலும் அப்பளம் போட்டு வத்த குழம்பும் பண்ணுறேன். ஸோ ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிப்பேன். கொஞ்சம் நாளைக்கு காமிக்கிறேன். இந்த கீரைக்கு இந்த பாருங்கள், இந்த ஜீரகத்தை எடுத்துக்கிட்டு இதை இப்படி கசக்கிட்டு போடுறேன். கசக்கிண்டே போட்டேன்னா இது சுடும் பார்த்துக்கோங்க. அது இது அடிக்கும், ஸ்டீம் அடிக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்துட்டு இது மாதிரி கசக்கிட்டு ஜீரகத்தை போட்டேன்னா நல்லா கீரை வாசனையாக நல்லா இருக்கும். தேவையான பெருங்காயம், இந்த கீரைக்கு தேவையான அளவு பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். இது வேகட்டும். ஜீரகம், பெருங்காயம், உப்பு 3 போட்டுக்கலாம். ஆமாம், இது நல்லா வேகட்டும். வந்து கிடங்க ஆரம்பிக்கும். ஆமாம். கீரை மசிச்சாச்சா? மசிச்சாச்சு. அதெல்லாம் நல்லா பசுமையாக மதிச்சிருக்கான் மாமி. ஸோ இங்கே பார்த்தோம்னாக்கா வத்த குழம்பு ரெடியாக இருக்குது. அந்த அப்பளம் பாருங்க, இதில் நிறையா இருக்குது பாருங்க. அப்பளம் போட்டு வத்த குழம்பு, கடலை, நிலக்கடலை, அப்பளமும் போட்டு வத்த குழம்பு 2 இது 1. ஸோ இது பார்த்தீங்கன்னா கீரை வாங்குறப்போ கீரை கடையே கிடச்சிது. இங்கே கீரை கடையில் நிறையா இப்போ கீரைலாம் வருது. நல்ல கீரையாக வாங்கிட்டு வந்துட்டு நல்லா மெதுவாக அந்த காம்பெல்லாம் இதெல்லாம் வேரெல்லாம் ஆஞ்சிட்டு நல்லா அலசிருக்கோம். 2 தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் நறுக்கிட்டு அலசணும். பெரிய இடத்துல கீரைக்கு தகுந்த மாதிரி பெருசாக ஒரு ஏனம் எடுத்து அதில் போட்டு அலசணும். ஆமாம், அலசிட்டு இல்லை நல்லா அலசிட்டு நல்லா வடிய வச்சுட்டு அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கணும்னாக்கா இந்த மாதிரி மசித்தோம்னா போட்டு மசித்தோம்னா நல்லா மசிஞ்சிடும். ஸோ இதுக்கு மேலே மாமி வந்து தாளிக்க போகிறேன். இந்த விடுமங்காய் அங்கே வச்சுருக்கேன். இதுக்கு தயிர் சாதத்துக்கு பார்த்துக்கோ. வாங்கினது அது சீசனில் வரும்போது வாங்கினது போட்டு வச்சுருந்தோம். பத்தில் நல்லா அருமையாக இருக்குது. காம்போட வருது. இந்த விடுமாங்காய் தான் வந்து சீசனில் அப்போ வாங்கினது. இப்போ போட்டு ஊறுகாயாக இருக்குது தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு. இது வந்து பார்த்தோன்னா தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிச்சிருக்கா. தேங்காய் எண்ணெயும் கடுகு வெடிச்சதும் உளுத்தம்பருப்பும். ஒரு மிளகா வத்தலும் போட்டிருக்கேன். ஸோ இது கீரைக்கு போட போகிறோம், தாளித்து போட போகிறேன்.
ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து எல்லாம் பண்ணணும். நாங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரேர். தேங்காய்லாம் வெறுமனை தான் கீரையை மஸ்ட்டு சாப்பிடுவோம் நாங்கள் 2 பேருமே. அதில் தேங்காயெல்லாம் அரைச்சி விட்டு ஏதோ செய்வா. பட் நான் மணத்தக்காளி கீரைக்கும் மோர்கீரை பண்ணுறதையும் தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணுவேன். மற்ற நேரத்தில் வந்து வெறுமனை தான் மசிப்பேன் நான். இந்த கீரையெல்லாம் பார்த்தோன்னா மசியலுக்கு நல்லாயிருக்கும், கீரை மோர்கீரைக்கு நல்லாயிருக்கும், கீரை சுண்டலுக்கு நல்லாயிருக்கும். சுண்டலுங்கிறதெல்லாம் ஏற்கனவே வாங்கி காமிச்சிருக்கா. என்ன புது வீடியோக்காக திருப்பி போடுறேன். இப்போ என்னப்போ எல்லாம் நேரம் ஓகேங்களா? இல்லை பார்க்குறதுக்கே நல்லா அப்படியே ஸ்பூனாக சாப்பிட்லாம் போல இருக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குது. இன்றைக்கி வந்து சமையல் பார்த்தீங்கன்னாக்கா அப்பளமும் நிலக்கடலையும் போட்டு வெத்த குழம்பு, கீரை மசியல் அண்டு தயிர் சாதம் தொடுக்கிறதுக்கு மாவுடு காம்போட. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து எங்கள் இடத்துல மெனு. இந்த மாலையபட்சத்துக்கு நாங்கள் வந்து இது வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி சமையல் தான் போட்டுருப்போம். ஸோ எல்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விடாமல். டவுட் இருந்ததுன்னா மாமிகிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ வெரி மச். பாய்.